டீ போடுற ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? வாங்க. அதுக்கு கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோஸை ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும், 2 ஸ்பூன் கடலை மாவும், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கோஸ் நம்ம அலசி வச்சுருக்கிறதால அதில் வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், எனக்கு இதுவே சரியாக போச்சு. இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே நம்ம ஒவ்வொரு பால்ஸாக இது மாதிரி தனித்தனியாக போட்டுக்கலாங்க. இந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போ ஒரு திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வெந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போதே. வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.